ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। यदा यदा हि धर्मस्य தர்மத்துக்கு இடைஞ்சல் வர்றது அது ஒரு பக்கம். அடுத்து அந்த சாஞ்சி போன தர்மத்தை நிலைநிறுத்தணும். தர்மம் அப்படிங்கிறது அந்த பகவானுடைய திருவாயிலிருந்து வெளிவந்த வார்த்தைகள் தான் தர்ம நெறிகள். தர்மம் தூ சாக்ஷாத் பகவத் பிரணீதம், அவருடைய திருவாயிலிருந்து மொழியப்பட்டது, வெளிப்பட்டதெல்லாம் தர்ம நெறி. தர்மத்தை நாம் சார்ந்திருந்தோம்னா அது பகவானுடைய வார்த்தைகளை மதிச்சு நடந்ததாக அர்த்தம். தந்தை பேச்ச பிள்ளைங்க கேட்கிற போது தந்தை எப்பவும் மகிழ்ச்சியா இருப்பார், குதூகலமா இருப்பார். தமிழ்ல ஏவா மக்கள் மூவா மருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. பிள்ளைங்க அப்பா அம்மா பேச்ச கேட்டு இங்கிதத்தோட நடந்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு எதுக்கு மருந்து மாத்திரை எல்லாம்? அப்பா அம்மாவுக்கு அவங்களுக்கு மூப்பே வராது. அவங்க மூப்பு வராம இருக்கணும்னா அதுக்கு மருந்து என்னன்னா பிள்ளைங்க பெற்றோருடைய பேச்சை கேட்டு நடக்கிறதுன்னு தமிழ்ல இருக்கு. இதே போல இறைவனுடைய வார்த்தைகளை கேட்டு நடக்கிற போது பகவானுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது. அந்த மாதிரியான ஜீவர்கள் மேல பகவானுக்கு ஒரு தனி பிரியம் உண்டாகுது. அதுல பல படித்தரங்கள் இருக்கு கடைபிடிக்கிறதுல. பக்தியில கூட நவவித பக்தி அப்படின்னு இருக்கு. அப்போ ஒவ்வொரு அவதாரத்திலையும் ஏதாவது ஒரு தர்மத்தை உபதேசிக்கிறவர், ஒரு தர்மத்தை காட்டினவர், இனி தர்மமே நான் தான் அப்படிங்கிற மாதிரி ராமபிரானா முழுக்க முழுக்க ஒரு தர்மவான் எப்படி இருப்பாங்கிறத காட்டுறார். ராமரா வாசுதேவ பராவேதா, வேதங்களுடைய நோக்கம் வாசுதேவன். வாசுதேவ பராக்கிரியா, வாசுதேவ பராயோகா, வாசுதேவ பரந்தபா, இப்படி வாசுதேவனை குறிப்பிட்டு சுகர் பல தகவல்கள் கொடுக்கிறார். யோகங்களின் நோக்கம், தவங்களின் நோக்கம், செயல்களின் நோக்கம், வேதங்களின் நோக்கம் எல்லாம் வாசுதேவன் தான் அப்படிங்கிறார். இதெல்லாம் உணர்ந்து சொல்றார் சுகதேவ கோஸ்வாமி. ஏற்கனவே கிருஷ்ணர் கீதையில அதுக்கு முன்னாடியே சொன்னார், பகுனாம் ஜன்மனாம் அந்தே ஞானவான் மாம் பிரபத்தியதே வாசுதேவ சர்வமிதி அப்படின்னு சொன்னார். நான் தான் வாசுதேவன். எப்படி சொல்றாருன்னா, பகுனாம்னா பற்பல, அந்தேனா பிறகு, பகுனாம் அந்தே, பகுனாம் ஜன்மனாம் அந்தே, பல பல ஜென்மங்களுக்கு அப்புறமா, அந்தேனா ஆஃப்டர் தட், அதற்கு பிறகு, பகுனாம் ஜன்மனாம் அந்தே, ஞானவான் ஒரு அறிவாளி, ஒரு ஞானி, ஞானம் மிகுந்தவன், மாம் பிரபத்தியதே, என்ன சரணடைகிறான் அப்படிங்கிறார். மாம்னா என்னை, பிரபத்தியன சரணடைகிறான். சரணடைதல்னா தன்னுடைய சுதந்திரத்தை இறைவன்கிட்ட கொடுத்துடுறது. நமக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்கு. நம்மள சுதந்திரமா விட்டா நாம என்ன செய்வோம்? அது பூரா கிருஷ்ணர் சம்பந்தமா இருந்தா அதுதான் சரணடைதல். நாம கொஞ்சம் நேரம் கிடைச்சா ஏதாவது பேசணும்னு தோணும்.
ஏதாவது அப்படி உலகியலாத்தான் மனசு போகுது. ஏன்னா நமக்கு நேரம் கிடைச்சிருக்குது. ஆனா அதை ஆன்ம அனுகூலமா பயன்படுத்தாம உலகியல் ரீதியில பயன்படுத்துறோம். அப்ப இறைவன் நமக்கு கொடுத்த காலம் வீணடிக்கப்படுது. அதுதான் உண்மையான செலவு. கடவுளை நினைக்கிறது வரவு, கடவுளை மறக்கிறது செலவு. மறக்கிறதுனா அவருக்கு சம்பந்தம் இல்லாத காரியங்களை பண்றது, கடவுளுக்கு பிடிக்காததை பண்றது, அவரோட தொடர்பு படுத்தாத விஷயங்களை செய்யறது, அதெல்லாம் இருக்கு. அப்போ பற்பல ஜென்மங்களுக்கு பிறகு என்ன சரணடைகிறான் ஒரு அறிவாளி. அதுக்கடுத்துதான் எப்படி அவனுக்கு என்ன அறிவு அப்படி வந்தது அப்படின்னு அடுத்த வரியில வாசுதேவ சர்வம் இதி. இது காரண உலகம். இங்க ஒவ்வொரு காரியத்துக்கும் பின்னாடி காரணம் மறைஞ்சிருக்கும். காரியம் ஸ்தூலம், காரணம் சூக்ஷ்மம். ஒரு நாற்காலி இருக்கு, அதுக்கு காரணம் என்ன? ஒரு மரம், மரத்துடைய கட்டைகள், ஒரு ஆசாரி. இது காரண உலகு. அப்போ காரணங்களை கொண்டுதான் எந்த காரியமும் அந்த உலகத்துல இந்த ரீதியில உலகுக்கு ஒரு காரணம் இருக்குமே, உயிர்களுக்கு ஒரு காரணம் இருக்குமே. இனி காரணம்னு சொல்ல முடியாம, அதாவது ஒரே ஒரு காரணம் இருக்கு, அந்த காரணத்துக்கு எதுவும் காரணமா இருக்க முடியாது. அப்படி ஆதி காரணமாக இருக்கிற வஸ்து எது அப்படின்னு பார்த்தா அதான் வாசுதேவன். வாசுதேவ சர்வமிதி ச மகாத்மா சுதுர்லப அப்படிங்கிறார். வாசுதேவ சர்வமிதி, எல்லாத்துக்கும் வாசுதேவன் தான் காரணம். இவ்வாறாக, இதினா இவ்வாறாக, சர்வம் இதி அனைத்துக்கும் அவர் தான், வாசுதேவன் தான். இவ்வாறாக ச அப்படின்னா அப்படிப்பட்ட மகாத்மா, சு துர்லப ரொம்ப ரொம்ப கஷ்டம், கிடைக்கிறதுக்கே கஷ்டம் அப்படிங்கிறார். பகுனாம் ஜன்மனாம் அந்தே தியானவான் மாம் பிரபத்தியதே வாசுதேவ சர்வமிதி ச மகாத்மா சு துர்லப. துர்லபன்னா அரிதினும் அரிது அப்படின்னு அர்த்தம், ரொம்ப கஷ்டம் அப்படின்னு. 7ஆம் அத்தியாயத்துல உள்ள ஸ்லோகம். கண்ணன் வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் இது. வாசுதேவன் தான் அத்தனைக்கும் காரணரா இருக்கிறார். அதனாலதான் பிரம்மாவும் பாடும்போது ஈஸ்வர பரமகிருஷ்ண சச்சிதானந்த விக்கிரக அநாதிராதி கோவிந்த சர்வ காரண காரணம். காரியங்கள் நிறைய இருக்கு, அதுக்கு முன்னோடியா காரணங்கள் இருக்கு. அதுகளுக்கெல்லாம் ஆதியா ஆரிஜினாட்டம் ஒரு காரணம் இருக்கு, அது கோவிந்தன் அப்படிங்கிறார் பிரம்மா. அதனாலதான் கிருஷ்ண கீதையில வாசுதேவன் தான் அத்தனைக்கும் காரணம்னு சொல்லிட்டு உணர்ந்த அறிவாளி ரொம்ப ரொம்ப அரிது அப்படிங்கிறார். கோடியில ஒருத்தர் தான் அப்படின்னு அர்த்தம். லாட்டரியில முதல் பரிசு கிடைக்கிற மாதிரி அது எல்லாருக்கும் கிடைக்காது, அது போல. ஆனா ஒருத்தருக்கு கன்ஃபார்ம், உறுதியா உண்டு. முதலா விமானப்படைக்காக லாட்டரி சீட்டு வந்தது, 77 லட்சம் அப்படின்னு போட்டு முதல் பரிசு. முதல் பரிசு எல்லாருக்கும் தர முடியாது. அப்போ அந்த பரவாசுதேவ், வாசுதேவ பரந்தபா, பரந்தாமம், தாமம்னா புனித ஸ்தலம். நவதீபு, மதுரா, பூரி,
மாயாப்பூர், பிருந்தாவன், இதெல்லாம் தாம் அப்படின்னு பேர். தாம், DHAM, தாம், புனித ஸ்தலம். புனித ஸ்தலம்னா அந்த ஸ்தலத்துல போயிட்டு நாம என்ன செஞ்சாலும் 1000 மடங்கு பலன் உண்டு. நல்லது பண்ணா 1000 பங்கு நல்லது, கெட்டது பண்ணா 1000 பங்கு கெட்டது. புனித ஸ்தலங்கள் ரொம்ப உயர்ந்த ஒரு வைப்ரேஷன் உள்ள இடம். நிறைய சாதுக்கள் இருப்பாங்க, நிறைய பசுக்கள் இருக்கும், சாந்தமான ஸ்தலமா இருக்கும், நதி இருக்கும். ஏற்கனவே அங்க நிறைய தவக்கோலத்தோட பல பேர் இருந்து ஆன்மீக அதிர்வுகளை தக்க வச்சிருப்பாங்க. இது பாரதத்துல இந்த மாதிரி இடங்கள் ஜாஸ்தி, வெளிநாடுகள்ல கிடையாது, பாரதத்துலதான் உண்டு. இங்க எங்க பார்த்தாலும் தெருவுல கூட பகவான் பேர் இருப்பான். கடவுளை உணர்த்துறதுக்கு இங்க நிறைய விஷயங்கள் இருக்கு. வெளிநாடுகள்ல அது கஷ்டம், அதை புரிய வைக்க முடியாது. வெளிநாட்டுல ஒரு பார்க்ல நாம சங்கீர்த்தனம் பண்ணும்போது அங்க இருக்கிற போலீஸ் வந்து, பஜனை பாடுங்க, ஆனா பிரசாதம் எல்லாம் கொடுக்க கூடாது, மாம்பழம் கொடுப்பீங்க, அங்கங்க மாங்கொட்டை கிடக்கும், இல்ல மாந்தோல் கிடக்கும், இந்த பார்க்க நாங்க நல்லபடியா பராமரிக்கிறோம், குப்பையே இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அந்த பார்க்ல நிறைய பேர் வீட்டுல இருக்கிற நாய்களோட சுத்தி வாக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க, வாக்கிங் போறாங்க. அது எங்கேயாவது ஒரு ஓரமா சில சமயம் பாத்ரூம் போகுது, அந்த நாயை கூட்டிட்டு போறவர் அங்க நின்றுட்டு இருக்கிறார். பிரசாதம் சாப்பிடுறது குப்பையாயிரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா நாய் அசிங்கம் பண்ணா அது அங்க குற்றமா படல. அப்ப என்ன அர்த்தம்னா, அவங்களுக்கு வந்து மனதுடைய பக்குவம் வந்து எப்படி இருக்குன்னா, ரஜசிக் மூட்ல இருக்கு, ரஜோகுணம். மாத்தி புரியும், நல்லது கெட்டதா படும், கெட்டது நல்லதா படும். அவங்களுக்கு புரிய வைக்க முடியாது. சத் சங்கத்துல கூட பஜனைக்கு போகலாம், கொஞ்சம் கதை கேட்கலாம் அப்படின்னா சில பேருக்கு அதுல ஈடுபாடு வராது. ஆனா அதுக்கு நான் இங்க இருந்தே நிறைய ஜபம் பண்ணுவேன் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. தமோ குணத்துல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ரஜோகுணம் இருந்தா தட்டி கழிப்பாங்க பொய் சொல்லி. அப்போ கொஞ்சம் சத்சங்கம் கேட்கலாம், வா போகலாம்னா தமோ குணத்தால் வந்து வராது. அப்படியே கஷ்டப்பட்டு நீங்க கூட்டிட்டு வந்தா கூட ஆள் மட்டும்தான் அங்க இருக்கும், மனசுங்க இருக்காது. அவரை கொஞ்சம் தட்டி தட்டி கொடுத்து அப்படியே கதையை கேளுனா கூட புரிய வைக்கிறது கஷ்டம், புரியாது. ரஜோகுணம் இருந்தா மாத்தியாவது புரியுது, தமோ குணத்துல சுத்தமா புரியாது. அப்படியே கஷ்டப்பட்டு பேசுறவர் 100 தடவை சொல்லி புரிய வச்சிட்டா கூட இப்ப சொல்லு பார்க்கலன்னா மறந்துடுவாரு, வாய் உளறி மறந்து போயிடும். அந்த பொறுப்புனா இல்லாம இருக்கு. முயற்சி கொஞ்சம் இருந்தா கூட கிருஷ்ணர் அதிகமா அதுல போடுவார். ESI மாதிரி, வேலைக்காரங்க பாதி, முதலாளி பாதி. இங்க அப்படி இல்லை, நாம கொஞ்சம் போட்டா போதும், கிருஷ்ணர் நிறைய போடுவார். ஆனா நம்முடைய பங்கு அங்க வேணும். நீங்க வீட்டுக்குள்ள இருக்கீங்க, உங்களுக்கு உதவி செய்ய கிருஷ்ணர் வெளியே வந்து நிற்கிறான்னு வச்சுக்கலாம். நீங்க அட்லீஸ்ட் கதவையாவது திறக்கணும். நீங்க கடவுள்
அதிசயமானவர், நீங்களே கதவை திறந்து வாங்கன்னா அப்படிப்பட்ட சோம்பேறிக்கு கடவுள் உதவணும்னு அவசியம் இல்லை, ஒண்ணும் கிடையாது. அந்த மினிமம் முயற்சியாவது வேணுமே, அதுதான் முக்கியம். அதைத்தான் கீதையிலே சொல்பம் அபியசிய தர்மசிய, கொஞ்சம் முயற்சி பண்ணா கூட, இத்தனைக்கும் அது கர்மயோகத்துல சொல்றாரு, கொஞ்சம் முயற்சி பண்ணா கூட உனக்கு அது பெரிய ஆபத்துல இருந்து விடுதலை தரும், அந்த முயற்சி உனக்கு ஒரு நிம்மதியை கொடுக்கும் அப்படிங்கிறார். நேகா விக்கிரம நாசோஸ்தி, ஒரு ஸ்லோகம் அப்படி இருக்கு. அர்ஜுனன் கருமம் தான் சிறந்ததுன்னு சொல்றீங்க, அப்படின்னா திடீர்னு ஞானம் தான் வசத்தின்னு சொல்றீங்க, இதுல எதைத்தான் நான் பின்பற்றுறது, அத சொல்லுங்க, எனக்கு அனுகூலம் எது அப்படின்னு கேட்கிறான். ஒரு பாதை சொல்றார், இன்னொரு பாதையும் சொல்றார். ஒண்ணு செயல்படு அப்படின்னு அர்த்தம், இன்னொன்னு செயல்படாதுன்னு அர்த்தம் வருது. அப்போ இது என்னது, இது குழப்பமா இருக்கு. அப்போ பகவான் அங்க பொய் சொல்லல, ஒரு இடத்துக்கு ரெண்டு பாதை இருக்கு, அப்போ ரெண்டு பாதையும் அங்கதான் போகுது அப்படிதான் சொல்ல முடியும். அந்த அர்த்தத்துல பகவான் சொன்னார். ஆனா அர்ஜுனுடைய கேள்வி என்னன்னா, நீங்க சொல்றது ரெண்டு பாதையா இருக்குது, ஆனா நான் எதுக்கு லாயக்குன்னு பார்த்து அதை சொல்லுங்க அப்படிங்கிறான். எனக்கு அது மண்டையில ஏறணும், நான் கடைபிடிக்கணும், அது மாதிரி எனக்கு அந்த ரெண்டுல எது எனக்கு ஒத்து போகும் அதை சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறோம். அப்ப ஒரே ரிசல்ட் தான் ரெண்டுக்கும். ஆனா உடல் நினைப்போட இருக்கிறவனுக்கு ஞான பாதை கஷ்டம் அப்படிங்கிறார். உடம்பு நினப்பு இருக்கும்போது நமக்கு விரதத்தன்னைக்குதான் நிறைய பசிக்கும். ஏன்னா விரதம் இருக்கிறதுனால உடம்பு இனத்துக்காகுமான்னு ஒரு நினப்பு இருந்தது, அதனால நிறைய பசிக்குது. ஜபம் பண்ணலான்னு உட்கார்ந்தாதான் கண்ட கண்ட நினப்பெல்லாம் வருது. ஏன்னா நீங்க ஒரு காரியத்தை செய்யணும்னு உட்கார்ந்துட்டீங்க, உட்காரும் போது எதையாவது தீர்மானமா செய்யணும் அப்படின்னு முடிவெடுத்தா அதை குழப்புறதுக்கு மனசு ரொம்ப ஆசைப்படுது, ஏதாவது கண்ட கண்ட நினப்ப வர வைக்குது, முடிவு பண்ண முடியாது, தீர்க்கமா இருக்க முடியாது, அப்படி உள்ள இருந்து குழப்பிக்கிட்டே இருக்கும். சம்பந்தம் இல்லாத, அதாவது யோசிக்க அவசியம் இல்லாத விஷயங்கள் கூட யோசனைக்குள்ள வரும். அப்ப என்னதான் பண்றது? ஏன்னா நீ உடலோட இருக்கிற, அதனால அது வரும் அப்படிங்கிறார் கிருஷ்ணர். அப்போ எதையாவது செஞ்சுதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி மனசு பண்ணிக்கிட்டே இருக்கு. அந்த செய்யறத எனக்கு அர்ப்பணமா பண்ணிட்டா நான் அத எப்படி எடுத்துக்கணுமோ நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு கொண்டு போறாரு. எப்படியும் காத்தால எழுந்திருக்கிறோம், ஒரேடியா தூங்க போறது இல்லை. அதுக்கப்புறம் குளிக்கிறோம், அதுக்கப்புறம் பூஜை ரூமுக்கு போறோம், அப்புறம் பகவானுக்கு பூஜை பண்றோம், ஏதாவது நைவேத்தியம் பண்ணணும். நாம என்ன சாப்பிடாம இருக்க போறது இல்லை. அப்ப சமைச்சத பகவான்கிட்ட சமர்ப்பணம் பண்ணிட்டு துளசி போட்டு அவர்கிட்ட வேண்டி, துளசி தாய அந்த அம்மாட்டையும் வேண்டிட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அதை பிரசாதமா வாங்கி அதை சாப்பிடலாம். புது துணி எடுக்கிறோமா, கிருஷ்ணர்கிட்ட கொடுத்து வாங்கிக்கங்க. இப்படி எதை செய்தாலும் கிருஷ்ணர் நிமித்தமா செய்யும் போது அது பக்தி. வெறுமனே சாப்பிட்டா அது சாதம் தான், கடவுளுக்கு கொடுத்ததை சாப்பிட்டா அது பிரசாதம். சும்மா போனீங்கன்னா அது வாக்கிங், ஆனா கோயிலுக்கு நடந்தாச்சுன்னா அது பாத யாத்திரை ஆயிடுது, கோயிலுக்கு போற யாத்திரை ஆயிடுது. அதுல பக்தி வந்துடுது. காலையில
எழுந்திருக்கிறதுல இருந்து அடையிற வரைக்கும் என்னென்ன பண்றோமோ அதுல பூரா கிருஷ்ணரை இணைச்சிட்டா அதுக்குதான் பக்தி. அது பேர் தான் பக்தி. இப்படி ஒரு சுலபத்தை கொடுக்கிறார் பகவான். இப்ப அப்படி இணைக்கிறதுல நமக்கு அதுல கூட மறதி வரும். அப்போ அர்ஜுனன் அதையும் கூட, சரி உங்களை நினைக்கணும்னு சொல்றீங்களே, உங்க நினைப்பா செயல்படுறது சரி, ஆனா உங்களை நான் நினைக்கணும்னா எப்படி, அது எப்படிதான் நான் நினைக்கிறதுங்கும் போது என் நாமத்தை சொல்லு, என்ன நினைச்ச மாதிரி அப்படிங்கிறார். சததம் கீர்த்தயந்தோ மாம் அப்படின்னு சொன்னார். என்ன பாடிக்கிட்டே இரு, அது என்ன நினைச்ச மாதிரி தான். இது ரொம்ப சுலபம். இது மெனக்கெட்டு நினைக்கும் போதுன்னா வேற ஏதாவது வரும். இப்ப பாடுறதுங்கிறது மனசு லைப்போ இல்லையோ, ஆனா கிருஷ்ணர் நினைச்சதுக்குள்ள மார்க் கிடைக்குது, அது பெரிய விஷயம் தானே. அது மாதிரி பேசுறார். அப்போ நாமத்தை சொன்னா அவரை நினைக்கிறோமா, அது எப்படி அப்படிங்கிறத நிரூபிக்கிற மாதிரி நாமும் சொல்ற மாதிரியே சைதன்யரா வந்துட்டார். எப்பவும் கிருஷ்ணர் நினப்புலையே கிருஷ்ணரை தேடி அப்படி பாரதம் பூரா போறார். நிறைய டீம் உருவாக்கி நாமத்தை சொல்ல வச்சார் சைத்தன்ய மகாபிரபு. ஒவ்வொருத்தரும் வைஷ்ணவத்துல பெரிய தூண்களா இருந்தாங்க. அப்படி ஒரு பெரிய பாரம்பரியத்துல நாம இருக்கிறோம். இந்த கௌடிய பாரம்பரியம் ரொம்ப உயர்வானது. அதுல நாமத்தால என்னென்ன அனுபவங்களை பெற்றாங்க. நமக்கு அதிசயங்கள் முக்கியம் இல்லை, அனுபூதி ஆகிறது, அனுபவங்கள் பெறுறது, ஆன்மாவுக்குள்ள நெருக்கத்தை கொண்டு வர்றது, உலகத்துல இருக்கிற நெருக்கத்தை அப்படியே திருப்பி போடுறது ஆன்மாவை நோக்கி. அங்க இதே சிம்மாசனத்துல பகவான் இருக்கிறார், பரமாத்மா இருக்கிறார், அவரை நோக்கி திரும்புறது. நாமத்தால அந்த அனுபவத்தை பெற்றவங்களை நாம பார்க்கிறோம். அப்படி அதுவே முதிர்ந்து அந்த ஜீவர்கள்லாம் கிருஷ்ணருடைய பாதத்துல காரணம் இல்லாத அன்பு செலுத்தக்கூடிய மனமுதிர்ச்சி பெற்றதையும் பார்க்கிறோம். அதெல்லாம் சைதன்ய லீலைகள்ல நாம பார்க்கிறோம். இப்படி நாமமானது கலிகாலத்துல நமக்கு தரப்பட்டது அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு நடைமுறை உதாரணம். சில நாடுகள்லாம் இருக்கு, உக்ரைன், பல்கேரியா, தனித்தனியா சில சின்ன சின்ன நாடுகள் இருக்கு, ஹங்கேரி. அங்கெல்லாம் எதனாலும் சாப்பிடுவாங்க, பச்சையாவும் சாப்பிடுவாங்க. நீங்க டிஸ்கவரியில பார்த்தா தெரியும், டிவியில. உதடு சாயம் கூட ஏதோ ஒரு புழுவுல இருந்து தான் அரைச்சி எடுக்கிறாங்க. லிப்ஸ்டிக் அப்படி, நகபாலிஸ் அது மான்களுடைய நகம். தக்காளி பழம் கூட தவளையுடைய அணுக்கள்ல இருந்தா வருது இப்ப தக்காளி. இப்படி எதையாவது உலகம் பூரா திங்கிறாங்க, ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு தேன் அரசாங்கத்துல ரொம்ப ஃபேமஸா இருந்தது, கடைசியில பார்த்தா ஃபெவிகால தான் தேனாக்கி இருக்கிறான். ஆனா கோர்ட்ல எடுபடலை, ஒன்றும் பேச முடியல. காசை கொடுத்தாச்சுன்னா நீதியை மாத்திருது. ஒரு முழு ட்ரெயின் நிறைய நாயுடைய சதையெல்லாம் வந்தது சென்னைக்கு. கோர்ட்டுக்கு பணம் போனதும் அந்த செய்தி அப்படியே நின்று போச்சு, வெளியே வரல. சென்னையில நாய்க்கறி வியாபாரம்.
இப்ப பாம்பேல அது மும்முரமா இருக்கு. அப்போ உலகமே கலாச்சாரத்துல நம்ம தான் வழிகாட்டக்கூடியவங்க. அந்த அறிவே இல்லாத நாடுகள்ல வேற ஊர்க்காரங்க வந்தா கூட தின்றுவாங்க. சில நாடுகள் இருக்கு, நாய் வெளியே போச்சா திரும்ப வராது, அதை தின்றுவாங்க. ஆனா அங்க கூட நாமத்தை சொன்னதுனால இன்னைக்கு பெரிய பெரிய சன்னியாசிகள்லாம் இருக்காங்க. நான் ஒருத்தரை பார்த்தேன் பூரியில. பூரி ரதத்துல கயிறு இவ்வளவு தடி இருக்கும். அத பிரசாதமா ஒரு நீளமா கொஞ்சம் வாங்கி, பணம் கொடுத்து வாங்கி இடுப்புல கட்டியிருக்கிற ஒரு சன்னியாசி, வெளிநாட்டுக்காரர். அது எவ்வளவு அழுத்தம், வாழ்நாள் பூரா அதை நான் கட்டுவேன் அப்படின்னு சொல்லி இன்னும் கட்டியிருக்கிறார். கெட்டிக்காரர் தான். அவர் கேட்டா ஹங்கேரி அப்படிங்கிறார், அந்த நாட்டுல இருந்து வந்திருக்கிறார். அப்போ எது நடைமுறையில மாற்றத்தை ஏற்படுத்துது அதை நம்ம பார்க்கணும், அந்த பாதைக்குள்ள வந்துடணும். ஒரு உடம்பு சரியில்லைன்னா ஆஸ்பத்திரி போகணும்னா நம்ம டாக்டர் கைராசியா அப்படின்னு ஏன் கேட்கிறோம்? ஏன்னா திரும்ப வாராங்களா எல்லாம் அதை பார்க்கிறோம். மிளகா வாங்கும்போது கூட நயமா போடு அப்படிங்கிறோம். இதே போலதான் ஆன்மீகத்திலையும் நயமான சரக்கு இது நாம சங்கீர்த்தனம். உலகத்தை மாத்துது, நிறைய வைஷ்ணவர்களை உருவாக்குது, ஏராளமான சாதுக்கள் பெருகிட்டு இருக்கிறாங்க. தயக்கம் இல்லாம தைரியமா நம்பி பின்பற்றக்கூடிய பாதை இது. 9ஆம் அத்தியாயத்துல முதல் ஸ்லோகத்திலே சொல்றார், கர்த்தும் சுகம் அவ்யயம். சும்மா அப்படி இப்படின்னு உருண்டு புரண்ட மாதிரி தெரியும், ஆனா வைகுண்டத்துல போய் நிற்பீங்க. எப்படி நடந்தோம், எவ்வளவு தூரம் நடந்தோம், எப்படி போனோம் நமக்கே தெரியாது. அதான் சுகம் அவ்யயம். அந்த இறைவனை அடைகிறதுக்கு ஒரு பாடும் படாமலே நாமத்தால சுலபமா போய் சேர்ந்துடுறீங்க அப்படின்னு அர்த்தம். ஹரே கிருஷ்ணா.